Bhuvanesh Kumar going for a very high price. Iniki one of the top picks on the Bhuvanesh Kumar da expect panna value kachirukku Bhuviki. But having said that, it's a good pick. But I still tell you it's a good pick, Ani. I tell you why. They can always if he's play fit, around. he's definitely a good pick. If he's fit, he's a fantastic pick. Probably bowls the death. அதனால 9.7 இருக்கலாம். எண்டுல போடுறாங்க. 9.7 அந்த previous year சிக்கா. நீங்க வந்து growth பார்க்கணும் சிக்கா. 2023ல win பண்ண வருஷத்துல அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. I agree with you. Last year he was much better சிக்கா. ஒரு ஆனஸ்டா பார்க்கறச்சே டெஃபினட்டா நம்மளோட பேட்டிங் லைனப் வந்து CSK ஓட பேட்டிங் லைனப்னு பார்க்கறச்சே definitely it is not the strongest batting lineup compared to certain other teams. Santner 2 crores பாவண்டா. Santner, Washington Sundar இவங்கள பார்த்தா பாவண்டா. நீங்க அவங்க ஜாதகத்தை பிரைஸே கம்மி சீக்கா. ஹையஸ்டே நீங்க ஆல்ரவுண்டர் போனது மார்க்கோ யான்சன் 7 crores பஞ்சாப் எடுத்தது. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Time to enjoy the Campa. ஒரு சைடு ஆக்ஷன் முடிஞ்சிட்டு ஒரு சைடு இந்தியா போட்டு மகா போட்டலாம் போட்டாங்க. ஆஸ்திரேலியா போட்டு இந்த மாதிரி போட்டலாம் நான் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஆஹா ஓஹோ என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் டைம் இன்னைக்கு. Yeah, definitely 295 run victory. Jasprit Bumrah, Mohammad Siraj. Test match பத்தி டெஃபினட்டா வருவோம். I will talk about it later. But IPL auction இன்னைக்கு வீடியோல மெயினா நம்ம கவர் பண்ண போது இன்னைக்கு யார் என்ன பிக்ஸ் எடுத்தாங்க, who are the big buys, who are the surprisingly low picks, எப்படி மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி டீமோட எண்ட் அப் ஆனாங்க, அந்த கேள்விகள்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பண்ணாங்க, ஆர்சிபி எப்படி பண்ணாங்க. பட் ஓவரால் சீக்கா, லெட்ஸ் ஸ்டார்ட் with the IPL auction Chika. Bhuvanesh Kumar going for a very high price. இன்னைக்கு one of the top picks வந்து Bhuvanesh Kumar தான். எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ கட்சிருக்கு பூவிக்கு. நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் நினைச்சீங்க, மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆர்சிபி நம்ம நினைச்சோம். அண்ட் ஆர்சிபி கெட்டிங் பூவி at 10.75 Chika. பட் மறக்காத அணி நேத்துக்கு நான் ஷோல முடிச்சோன்னு நேத்துக்கு பேசல என்ன சொன்னேன் நான், இட் வில் பி எய்தர் புவன ஆர்சிபி ஆர் நேத்துக்கு விட்டாங்க Bhuvanesh Kumar விட்ட பிறகு என்ன சொன்னானு, இட் வில் பி எய்தர் ஆர்சிபி ஆர் Mumbai Indians, if I'm right, if my memory is right. I think super pick Bhuvanesh Kumar by RCB because RCB needed that Indian good fast bowler. அதுதான் அவன்கிட்ட மிஸ்ஸிங்ல இருந்தது இவ்வளவு நாளா. A genuinely good bowler who can move the ball, sing zack, wicket taking, power playல போன 2 over 3 over போடுவான், டெத்ல ஒரு ஓவர் போடுவான். போன வருஷம் ஞாபகம் இருக்கா ராஜஸ்தான் ராயல்ஸோட என்ன மாதிரி bowling போட்டு மேட்ச்ல வின் பண்ணி கொடுப்பான். And he's done that time and again. I think he's been very consistent. In your opinion, maybe after the chair, the most consistent match winner for any team has been Bhuvanesh Kumar. Yeah, அதுல டவுட்டே கிடையாது சிக்கா. you nailed it அந்த பாயிண்ட்ல. பூவி over the years அவரோட என்டையர் ஐபிஎல் கெரியர் எடுத்து பாத்தீங்கன்னா 2012 or 13 தான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். From that time I think he has been absolutely sensational. I mean, எல்லா வருஷமும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா ஒரு 19 விக்கெட் பக்கத்துல எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் கஷ்டப்பட்டாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் ரிவைவ் பண்ணி பிரில்லியண்டா வந்தாரு. சோ புவி at 10.75 RCB க்கு ஃபேண்டாஸ்டிக் பிக் சீக்கா. I mean, நிறைய பிக்ஸ் இருந்தது. ஒரு another surprise என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் சீக்கா. We thought he'll be one of the higher bids. ஒரு 8 கோடி 10 கோடி. பட் ஆல்ரவுண்டருக்கு இந்த ஐபிஎல்ல வேல்யூ அப்படியே டிராப் ஆயிருக்கு சீக்கா. நீங்க டாப் 5 பிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்லயே வாஷிங்டன் சுந்தருக்கு வருவோம். டாப் 5 பிக்ஸ் நீங்க ஆக்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா they have been batters, bowlers and wicket keepers. வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டர் கிடையாது. லெட்ஸ் பி ஆனஸ்ட், அவர் வந்து ஆக்சுவலி பேட்டர். சோ அவர் ஆல்ரவுண்டரா வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த பிரைஸ் மச்சான் பாவண்டா அந்த வாஷிங்டன் சுந்தர். கடைசியில ஏதோ லிஸ்ட்ல போட்டு வந்து யார்கிட்டயோ பைசா இல்லாத சமயத்துல வந்து அவன் கடைசியில ஆர்சிபி இல்ல சீக்கா. he was ahead of a lot of other all-rounders. இன்னும் கொஞ்சம் அவரோட ஜாஸ்தி பிரைஸ்க்கு போனது. என்னன்னா வாஷிங்டன் சுந்தரோட ஆல்ரவுண்ட் அபிலிட்டி இன் T20 பார்க்கலையோ, அவங்க மிஸ் பண்றாங்களோ the வாஷிங்டன் சுந்தர் that has come back. எனக்கு புரியவே இல்லை. என்னடா டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறான், T20 மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்குறான், T20ல ரெகுலர், டெஸ்ட் மேட்சஸ் ரெகுலர், ஒன் டேஸ் ரெகுலர்.
He is now a premier of spin of bowling all-rounder for India. Even in this test match, as a bowling all-rounder, he's won the test match for India. I mean, he's played a part of the test match winning. Bumrah did it for India. He's played a part. எனக்கு புரியவே எனக்கு போன நியூசிலாந்து சீரீஸ் பொட்டலம் பண்ண அவங்கள அலாங் வித் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இருந்து கூட அந்த மாதிரி போலர் என்னன்னே போல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஆக்ஷன் டைனமிக்ஸ் அட் ஆல் ஜஸ்ட் 3.2 crores அண்ட் சர்ப்ரைஸ் ஆர்சிபி இவனை விட்டுட்டு குருணால் பாண்டியா 5.75 போயிருக்காங்க. என்னடா இது நியாயமே இல்லடா இது. they needed a good player like him. இவனை விட்டாங்க ஆர்சிபி. குருணால் பாண்டியா is good cricketer, but இவன் மச்சான் கோல்டு. சீகா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கரண்ட் ஃபார்ம் பார்க்கலையோன்னு தெரியுது வாஷிங்டன் சுந்தர்ல. ஐ திங்க் இட்ஸ் a big miss. Definitely he deserved more price. ஏன் ஒரு பிக் மிஸ்ன்னு சொல்ற நிறைய டீம்ஸ்க்கு சீகா, ஆல் ரவுண்ட் தி ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மி சீகா. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மி, 3-4 பேர் தான் இருக்காங்க அந்த ஐபிஎல். ஐ மீன் there are a few unknown off spinners உள்ள வந்திருக்காங்க, ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. பட் ஒரு நோன் ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ஆர் அஸ்வினுக்கு அப்புறம் நீங்க டேவிட் காட்சல் தான். நீங்க சொல்ற மாதிரி தேடணும். அண்ட் எவ்வளவு டீம்ஸ்க்கு சீக்கா, எவ்வளவு டீம்ஸ்க்கு லோடட் வித் லெஃப்ட் ஹேண்டர், சிஎஸ்கே மாதிரி டீம் எடுத்து பாருங்க, loaded with left-handers. Sunrisers Hyderabad top 3 left-hander, LSG full left-handers. So lot of teams which have a lot of left-hand component and the value பார்க்கலையோ நிறைய டீம்ஸ் மிஸ் அவுட் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. I think GT குஜராத் டைட்டன்ஸ்க்கு செம பிக் சீக்கா. அது ஆனா சொல்லுங்க செம பிக் மச்சான். அவனை பாரு, அங்க ரஷீத் கான் அவன் சேர்ந்தானா என்ன காம்பினேஷன் இருக்கு பாரு. ரஷீத் கான் and one more thing I tell you very honestly, I think in a way probably low priced of pona kuda, I think it's better that he went to Gujarat. ஏன்னா மும்பை ஆர்சிபி ஆடிட்டு அவனை சொதப்பிட்டாங்க ஒரு வாட்டி. ஆர்சிபி ஆடி அவனை சொதப்பிட்டாங்க, எஸ்ஆர்எஃப்மே அவனை சொதப்பிட்டாங்க போட்டு. So good that he's gone to GT அசிஸ்டர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவனை கரெக்டா கைட் பண்ணுவான். I have agreed, it's good that he's gone to GT. Yeah, I think it's a very good thing அவர் ஜிடிக்கு போனது. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு ஆஷிஷ் நேரா. இன்ஃபேக்ட் அவர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ப்ரமோட் பண்ண மாதிரி வேற எந்த ஐபிஎல் டீமும் ப்ரமோட் பண்ணதில்லை. அதுதான் ஆனஸ்டா சொல்லணும். சாய் கிஷோர் another தமிழ்நாடு பிளேயர் கோயிங் டு ஜிடி, ரைட் டு மேட்ச்ல எடுத்தாங்க ஜிடி 2 crores-க்கு. எவ்வளவு தமிழ்நாடு பிளேயர்ஸ் சீக்கா ஜிடில திருப்பி இந்த வருஷம்? வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான். ஸோ 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் திருப்பி ஜிடில ஓவரால் they ended up with a good squad chika. Next big pick in பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ரவுண்டர் வகையத்துல நீங்க பாத்தீங்களா இல்லாட்டி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய போனாங்க சீக்கா. அதுதான் உண்மை. புவனேஷ் குமார் 10.75 crores, முகேஷ் குமார் வந்து ஒரு 8 crores. தீபக் சாகருக்கு எப்படி சீக்கா? எங்க சீக்கா தீபக் சாகருக்கு இது இந்த ஒரு அந்த கட்டத்தை பார்க்கணும் டெஃபினட்டா. எப்படி சீக்கா 9.25 crores லாஸ்ட் 3 வருஷமா சிஎஸ்கேக்கு சேர்ந்தாப்புல ஒரு 20 மேட்ச் ஆடி இருக்காரு சீக்கா. ஆனா கூட 9.25 crores அன்பிலீவபிள். மச்சான் ஜாதகத்தை முதல்ல பார்த்து டே மச்சான் ஜாதகத்தை கொடு மச்சான், எல்லாம் கையில காமியில எப்படின்னு தெரியாது. ஏன்னா பட் ஐ டெல் யூ வாட், they must have found some value because if he gets his rhythm, he is a wicket taker. And அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா போல்ட் பும்ரா பேக்கப் இந்தியன் ஓப்பனிங் bowler அதுக்குதான் பாக்குறாங்க, இந்தியன் ஃபாஸ்ட் bowler. அதுல ஐ திங்க் அந்த திங்கிங் எல்லாம் போயிருக்காங்க அவங்க. அண்ட் மோரோவர் அவன் நிறைய வாட்டி ரோஹித் சர்மா ஸ்விங்கின்னு போட்டு எடுத்திருக்காங்க. அவனுக்கு லேட் ஸ்விங் மட்டும் வந்துடுத்து, he'll be a dangerous bowler. அவரோட ஸ்கில் மேல டவுட்டே கிடையாது சீக்கா. ஸ்கில்ல தீபக் சாஹரை வந்து அடிச்சுக்கவே முடியாது சீக்கா இன் ஸ்விங்கிங் த பால். அதுல டவுட்டே கிடையாது சீக்கா. அவரோட ப்ராப்ளம் ஃபிட்னஸ் சீக்கா. லாஸ்டா எப்போ சீக்கா 14 games ஆடினாரு ஒரு ஐபிஎல் சீசன் ஃபுல்லா? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2018 2019 இருக்கும். அங்கேயே உங்களோட ஆன்சர் இருக்கு. ஐ திங்க் 2021 சீசன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஆடினாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் 2022 ஒரு 14.5 crores வரைக்கும் போனார் அவரு. பட் he has been injury prone சீக்கா லாஸ்ட் 3 years. அண்ட் 30 அடிச்சிட்டாரு, 31 32 பக்கத்துல வந்துட்டாரு அவரு. ஸோ டெஃபினெட்லி ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் நீங்களே சொல்லுவேங்க உங்க ஃபிட்னஸ் பெட்டரா போகுது இல்ல, நீங்க உங்களை பாடி பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்றாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஹேவிங் செட் தட் இட்ஸ் a good pick, but I still tell you it's a good pick, Ani. I tell you why. They can always play him. Definitely a good pick. If he's fit, he's a fantastic pick.
ஃபிட்டா இருந்தாருன்னா சூப்பர் பிக். ஆனா நான் பிரைஸ் பத்தி பாம்பேல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், அந்த மூவ்மெண்ட் லேட் மூவ்மெண்ட் இருக்கும் அணி ஈவினிங்ஸ்ல, அந்த பிரீஸ் வரும் பாம்பேல. அதனால நீ பார்த்தா மீடியா பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாம்பேல. So பாம்பேல his conditions might be good unlike Chennai conditions. Yeah, pace trio of Bumrah, Deepak Chahar and of course Trent Bolt. அந்த மூணு பேஸ் trio along with மீதி நல்ல பிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் அகைன் 8 crores ஒரு பெரிய பிக். நிறைய ஃபாஸ்ட் bowlersக்கு நிறைய பிரைஸ் கிடைச்சது. Did CSK miss out on Tushar Deshpande? I thought CSK made ஒரு ஸ்மால் எரர். துஷார் தேஷ்பாண்டேக்கு இன்னும் போயிருக்கணும். ஏன்னா தீபக் சாருக்கு 8.25 crores வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே. துஷார் தேஷ்பாண்டேக்கு இன்னும் ஒரு 7 to 7.5 வரைக்கும் புஷ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. Tushar Deshpande has been the highest wicket taker last 2 years, yes. But அவன் economy rate ஆனா பாரு 9.7 ராணி. That's the only thing. Probably bowls the death, அதனால 9.7 இருக்கலாம். எண்டுல போறான் 9.7 அந்த previous year சிக்கா. நீங்க வந்து growth பார்க்கணும் சிக்கா. 2023 ல வின் பண்ண வருஷத்துல அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. I agree with you. Last year he was much better chica. I don't know how they Tushar Deshpande விட்டாங்க, தீபக் சேகரை விட்டாங்க, and they've gone for one good thing is they've gone for the Tamil Nadu singer Sardaji. Sardaji Madras Gurjapneet Singh. Gurjapneet Singh. அவன் தான் சொன்னானே, உங்களோட ஷோ பார்த்து போபோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடி இருக்கான், குருநானக் காலேஜ்ல படிச்சிருக்கான். அவன் இன்டர்வியூ பார்த்தா என்னப்பா one word interview கொடுக்குறேன்னு நீ சொல்லித நீ. But this guy must be a good bowler, obviously. He's a fantastic bowler, Chika. Very good bowler, very good pick CSK க்கு. டெஃபினட்டா வந்து ஆல் ஃபேசஸ் bowler வேற. நியூ பால்லையும் போட முடியும், ஓல்ட் பால்ல டெஃபினட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. அதுவும் சேபாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல நல்ல பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் ஒன் வச்சிருக்காரு. ஒரு தேர்ட் மீடியம் பேசரா கன்சிடர் பண்ணுவாங்க சிஎஸ்கே அலாங் வித் ஆஃப் கோர்ஸ் ஒரு பேட்டரி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். ஆனா சிக்கா என்ன சிக்கா, சரி சிஎஸ்கேக்கு வரலாம் சிக்கா, டெஃபினட்டா எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. சிஎஸ்கேக்கு வரலாம் நம்ம. சிஎஸ்கே ஹவ் ஹாப்பி ஆர் யூ கன்வின்ஸ்ட்? ஏன்னா அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷாட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கலீல் அஹ்மத் மட்டும்தான் ஒரு சீனியர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சிக்கா. மீதி லைன் அப் நீங்க பாக்கச்சே அன்சுல் கம்போஜ் அன்னோன், டெஃபினெட்லி டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு அன்சுல் கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத்துக்கு. அன்சுல் கம்போஜ் எஸ்பெஷலி இப்பதான் ரீசெண்டா ஒரு 10 wicket haul ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல, துலீப் டிராஃபில வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அண்ட் ஈவன் ஹி லெட் த டீம் அந்த எமர்ஜிங் டிராஃபில வந்து bowling அட்டாக் அவர் தான் லீட் பண்ணாரு. I think CSK plan என்னன்னா நேத்துக்கே ஒரு 16 overs ஃபில் பண்ணிட்டாங்கடா. அன்சுல் கம்போஜ் as you say he could be one of the fits. அவங்க என்ன பண்ண பாக்குறாங்க, பத்திரானா, நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் 16 ஓவர் ஃபிக்ஸ்டுங்க. ஓகே, போறாது பிறகு இப்ப சாம் கர்னர் எடுத்து வச்சிருக்காங்க. கலீல் அஹ்மத் இருக்காரு சிக்கா. அதான்டா கலீல் அதான் வித்வுட் கலீல் அஹ்மத் பேச சொல்றேன் இருக்கு டீம்ல சேப்பாக்ல, அது பிரச்சனை கிடையாது. கலீல் அஹ்மத் சேர்த்தனா 20 ஓவர் இருக்கு ஆல்ரெடி. 20 நீ பார்த்தனா உனக்கு வேணும்னா உனக்கு ரஷீத் ரவீந்திரா ஒரு ஓவரும் டுபே ஒரு ஓவர் தள்ளா கூட 22 ஓவர் போயிடும் அவங்களுக்கு. சோ bowling வைஸ் செட் ஆனனால they are able to play around because the Noor Ahmed, I think the Noor Ahmed's pick was a very key pick. Now எனக்கு என்ன புரியல, எங்கே திடீர்னு சாம்கரன் வந்தான். சாம்கரன் எங்கே திடீர்னு வந்தான்? சாம்கரன் எடுத்திருக்காங்க அவங்க சாம்கரன். Now சாம்கரன், is it a really a good pick? I really don't know. அந்த காலத்துல நல்லா போலிங் போட்டு ஸ்விங் எல்லாம் பண்ணிருந்தான். இப்ப செம்ம பூ போலர் ஆயிட்டான். போன வருஷம் பார்த்தனா அவன் வந்து பஞ்சாபுக்கெல்லாம் போலிங் எல்லாம் விட்டான். பூதான் அவன் பூல் ஊற்றினா பால் போயிட்டு அந்த ஸ்பீட போட்டுருந்தான் அவன் சாம்கரன். அவன் வந்து பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான். இப்போ பால் போட்டு பால் இப்படி விட்டு அப்படின்னா பால் போகும் அவனுக்கு, அந்த மாதிரி போலிங் பண்ணுறான் அவன். பஞ்சாப் வந்து உண்மைதான்டா, அநியாயம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வேர்ல்ட் கப் 2022 வின்னர் பா, மேன் சீரிஸ் பா, 2020 வேர்ல்ட் கப்ல இருந்தா அணி. அதனாலதான் 16 crores எடுத்து பஞ்சாப் 2 வருஷம் எடுத்தாங்க மச்சான். 18 கோடி 18 கோடி 2 வருஷம் கேப்டன் எடுத்தாங்க. There is value to what Sam Curran does. Sam Curran வந்து எங்க வேல்யூ வரும்னா அவன் பேட்ஸ்மேனா தான் வேல்யூ வரும். who can bowl, he will come in as a batsman who can bowl. அவன் ஓப்பனிங் ஆடுவான், நம்பர் 3 ஆடுவான், நம்பர் 4 ஆடுவான், ஃபினிஷரும் ஆடுவான், ஒரு 2 ஓவர் போட்டு தள்ளிடுவான். புரியுதா உனக்கு? சோ அந்த மாதிரி ஆக்சுவலி சாம் கரன் உங்களுக்கு நல்ல வேல்யூ பிக் சிக்கா. அவ்வளவுதான். நீங்க அவரை ஸ்டார்ட் பண்ண வேணாம். you don't have to start him, but he could always be a good addition to your team.
I'm not saying he won't. நான் எங்கேருந்து வந்தா எனக்கு புரியலன்றேன். எனக்கு அந்த philosophy. ஒரு He is ஆல்ரவுண்டர் coming தேவையில்ல, now ஒரு as ஃபாரின் a ஆல்ரவுண்டர். backup batsman. என்னோட ஒப்பீனியன்ல backup batsman for ரஜித் ரவீந்திரா வந்திருக்காம்பா. வேற எங்க அவன் பொசிஷன் ஆட முடியும் 11ல சொல்லி பார்க்கலாம். I நூர் agree அகமது with மச்சான், நூர் அகமது எல்லா விக்கெட்லயும் விக்கெட் எடுப்பான். குஜராத் டைட்டன்ஸ் விக்கெட்ல விக்கெட் எடுக்கிறான், புரிஞ்சுதா? சோ குஜராத் நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் ஷுவர் ஷாட் 11, ஷுவர் ஷாட் 11. உனக்கு வந்து இன்னொரு பத்திரனா ஆடுவா 4வது, பத்திரனா ஆடலனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் உனக்கு. இன்கேஸ் அன்ஃபிட் அவன் ஆட மாட்டான் நேத்தன் எலிஸ் அப்படின்னு நல்ல ஒரு பேக்கப் பத்திரானாக்கு. நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு நேத்தன் எலிஸ் சூப்பர் போலர். சூப்பர் பேக்கப். நேத்தன் எலிஸ் குட் பேக்கப், அது ஒத்துக்கிறேன் நானு. சோ சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா அடிக்கலனா சாம் கரன் வந்து ஒரு பேட்ஸ்மேன் who can bowl அப்படின்னு தான் வர போறான். சாம் கரன் fit in the category of a batsman who can bowl. bowling அவ்வளவுதான் வருது கிடையாது. ஐ திங்க் சிஎஸ்கே ஓட bowling அட்டாக் ஃபேண்டாஸ்டிக்கா எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் CSK gut bowling. அனி if you look at the overall combination of CSK பார்த்தனா, அனி நான் தீபக் கூட எடுத்துட்டேன் என்னோட மார்க் ஆக்ஷன்ல. அதுதான் CSK எடுத்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அது நீ திரிபாதி அடிக்கலனா கூட அடிக்கலனா விஜய் சங்கர், நீ சொன்ன மாதிரி ஒரு ஷோல சொன்ன மாதிரி கரெக்டா. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் திரிபாதி சரியா மச்சான். தீபக் கூடாவும் மறக்காத மச்சான். He's done 1 or 2 seasons well for LSG. இந்தியாக்கெல்லாம் ஆடி நல்லா பண்ணிருக்கான். T20 இன்டர்நேஷனல்ஸ்ல. அவனுக்கு ப்ராபபிலி நீட்ஸ் an encouragement. அண்ட் மறக்காத மச்சி, 2 bowling போட்டா 2 ஓவர் போலி தள்ளினோம் அவனுக்கு bowlingல. He's a good all-rounder, batting all-rounder. He was a fantastic all-rounder. ஒரு 2-year period He's a brilliant fielder too. He's a brilliant fielder. அவன் கையில 20-30 runs டப்பு வந்தா போறோம் அவனுக்கு. யா சிக்கா, ஆனா ஒரு ஆனஸ்டா பாக்குறச்சே டெஃபினட்டா நம்மளோட பேட்டிங் லைனப் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்னு பாக்குறச்சே டெஃபினட்டா இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனப் கம்பேர்ட் டு சர்டன் அதர் டீம்ஸ். அது நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். I accept it. That is because திரிபாதி 2 வருஷமா சரியான ஃபார்ம்ல இல்ல. ஹூடா 2 வருஷமா சரியான ஃபார்ம்ல இல்ல. விஜய் சங்கர் is not been a great form throughout, except for one season for GT. He's not been great form. So உனக்கு அந்த number 3 slot ஒரு பயமா இருக்கு உனக்கு. ரஜித் ரவீந்திரா unknown commodity. Rajit Ravi not a proven commodity. So 3 and 4 are your doubtful points. Big positions la chika. Wait, that is where I go back the same argument you gave in the television. எப்படி உனக்கு வந்து திடீர்னு வந்து ராபின் உத்தப்பான எங்க இருந்தோ வந்து பெரிய ஆளானா, கரெக்ட்? இங்க வந்தா சிஎஸ்கே வந்து பெரிய ஆளானா, அஜிங்கியா ராணி ஒண்ணுமே இல்லைனா இங்க வந்து பெரிய ஆளானா. அந்த மாதிரி திரிபாதியோ ஹூடாவோ விஜய் சங்கரோ ரஜித் ரவீந்திரா can become some giants. We never know. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சிஎஸ்கேல கிடைக்கும். The hope is that அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து எப்படி ராபன் உத்தப்பா அந்த சீசன் வந்து கலக்கி கொடுத்து வின் பண்ணி கொடுத்தாரோ, இல்லாட்டி அஜிங்கியா ராணே எப்படி நம்ம வின் பண்ண சீசன் பேட்டிங் ஆடினாரோ, அந்த மாதிரி ஒரு பேய் புடிச்சா மாதிரி இவங்க சடனா சிஎஸ்கேக்கு வந்து அது நடந்திருக்கு. சிஎஸ்கே has done that historically. Let's not forget. அது எப்பவுமே நடந்திருக்கு சிஎஸ்கேல. ஒரு ஷேன் வாட்சனா இருந்துகிட்டோம் 2018 பினிஷ்டுன்னு நினைச்சோம். அவர் வந்து காமிச்சாரு எப்படி ஒரு ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுக்கணும்னு. 2021ல ஃபேப் டூ பிளஸி எப்படி காமிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் பினிஷ்டுன்னு நினைச்சாங்க. ஃபேப் டூ பிளஸி வந்து காமிச்சாரு, இதே வெயிட் பண்ணுடா நான் பாக்குறேன்னு. ராய்டு நான் ஒரு எடுக்க மாட்டேன் ஒரு கம்பாரிசனா. ஏன்னா 2018ல ராய்டு ராபன் உத்தப்பா சொல்லியாச்சு. 2022ல எப்படி ராபன் உத்தப்பா, 2021ல எப்படி ராபன் உத்தப்பா ரீப்ளேசிங் சுரேஷ் ரெய்னா சிக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டைம்ல. அதான் ராபன் உத்தப்பா. அதே மாதிரி உனக்கு வந்து இவன் திருப்பி போன வருஷம் அஜிங்கியா. சோ அந்த ஒரு கான்செப்ட்ல if they click, that is why I picked in my own auction Deepak Hooda, because I believe that guy has got talent. அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃபைன் டியூன் பண்ணா பிரமாதமா கிரேட்டா. அவன்கிட்ட என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ண 2030டா, அது மேல ஒண்ணு வேணாம் வந்தது. பட் ஆனா என்ன வேணாலும் சொல்லுங்க சீகா, டீம் ஆஃப் தி ஆக்ஷன் எண்ட் ஆஃப் தி டே ஹேஸ் டு பி மும்பை இந்தியன்ஸ். மோமெண்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஹேஸ் டு பி எப்படா வில் ஜாக்சன் நீங்க விட்டீங்களோ. எப்படி சீக்கா வில் ஜாக்சன் விட்டாங்க? அவர் பாரு சீக்கா, ஆகாஷ் அம்பானி அங்க போய் கை கொடுத்துட்டு வந்தாரு சீக்கா. யாரா நீங்க ஆர்சிபி தெய்வமே, எப்படிடா நீங்க இது எங்களுக்கு விட்டேங்க, அந்த மாதிரி போய் கை கொடுத்துட்டு வந்திருக்காரு சீக்கா. எப்படி சீக்கா ஆர்சிபி வில் ஜாக்சன் புரியல. ஆர்சிபி திக் டாக்கே புரியல. ஆர்சிபி வில் ஜாக்ஸ் செம செஞ்சுரி அடிச்சிருக்கான். ஒரு பொலகன ஓபனிங்ல போயிட்டு அண்ட் ஒரு 2 போர் ஆஸ்பின் போடுறான் நியூ பால்ல.
ஞாபகம் நியூ பால் போட்டு டிராவிஸ் ஹெட் ஒரே ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தான் ஒரு வாட்டி. டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தான். அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. எங்க ஓப்பனிங் போலிங் போடப்பட்டு 2 பால் டிகாக் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் டிகாக் இருக்கான். இவங்களுக்கு வாட் யூ கால் கேகேஆர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். வந்து இப்படி போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தான்னு வச்சுக்கோ. ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். And 1 or 2 balls he'll slip in there in the opening, the first 6 overs லயே. அது ஒண்ணு. அண்ட் பேட்டிங்ல பொழந்து கொடுத்துருவான். அவனுக்கு ரோஹித் சர்மாவுக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ மச்சான். ஒண்ணு இல்ல, அந்த 2 பேர்ல யாருக்கா ஒருத்தர் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுது ஆப்போசிஷன் சொல்லு பார்க்கலாம். அந்த 6 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க ஆப்போசிஷன்ல. பேட்டிங் லைன் பாரு. வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா, 3 சூரியகுமார் யாதவ், 4 வந்து 3 திலக் வர்மா, 4 சூரியகுமார் யாதவ், 5 ஹர்திக் பாண்டியா. டாப் 5 இதுதான். போறது சாண்டர் bowling all round. 2 crores base price chica சாண்டர் போட் பண்ணி 2 crores. And I think in my opinion the best bowling all round the world going today. I think he must be going one of the best economy rates Santner. Yep. And இங்க மும்பைலயும் நல்லா பண்ணிருக்காரு. ஞாபகம் இருந்ததுன்னா மும்பைல வந்து ஒரு பிரில்லியண்டா bowling போட்டிருக்காரு. மும்பைக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணி கொடுத்தாரு அவரு ரவீந்திர ஜடேஜாவும். So 2 crores Santner. It's a fantastic. I think they were very clear about what their picks they want and they waited and they got it. Santner 2 crores பாவண்டா. Santner, வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் பார்த்தா பாவண்டா. நீங்க அவங்க ஜாதகத்தை பிரைஸே கம்மி சீக்கா. ஹையஸ்டே நீங்க ஆல்ரவுண்டர் போனது மார்க்கோ யான்சன் 7 crores பஞ்சாப் எடுத்தது. குட் பிக் பஞ்சாபுக்கு டெஃபினட்டா. ஆனா 110.5 crores வச்சுட்டு பஞ்சாப் வந்து ஒரு காமெடி பண்ணாங்க பாத்தீங்களா இல்லையா? ஓப்பனிங்ல வந்து 2 இந்தியன் ஓபனர்ஸ் பிரப்சிமரனும் அந்த பிரியான்ஷும் எடுத்திருக்காங்க. எப்படி சீக்கா 110 crores வச்சுட்டு ஒரு ஓபனர் எடுக்காம இருக்க முடியும் சீக்கா? அது நல்ல ஓபனர் இருக்காம அவன் சும்மா எல்லாம் ஆஸ்திரேலியா யார் வந்தா எடுத்து போடுப்பா. என் ஆளுப்பா எடுத்துருந்தான். I don't understand. Come on. Yes, நீ வேணா சொல்லலாம் அங்க. எஸ் எனக்கு எவனை காட்டாலும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் ஊர்ல வேற யாரு மார்க்கோ யான்சன் ஓகே. வேற கிரிக்கெட்டர்ஸ் ரிக்கல்டன் ஒருத்தர் தான். மும்பை பிக் தம் வெரி பியூட்டிஃபுல்லி. Not Rickelton was a good pick for Mumbai Indians. See, இவங்களோட only Rickelton for Mumbai எடுத்துட்டாங்க பாரு டக்குன்னு. The future of Marco Jansen is a good pick. But the point is, they could have Marco Jansen விட்டுறா. நீ சொல்ற டாப் ஆஃப் ஆர்டர்ல பிரப்சிமரன் சிங் பட்டா பாகியம் படாடி லேகியம். அந்த இன்னொருத்த வந்து தெரியாது எனக்கு எப்படின்னு. அது அவன் எப்படி ரீசெண்டா அது வேற விஷயம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பட் IPL வச்சு எப்படி தெரியல. So you are going back to Shashank Singh, Glenn Maxwell, Marcus Stoinis, and the திருப்பி you're going back to the same old guys. இல்ல சீக்கா, அவங்களோட மிடில் ஆர்டர் ஆக்சுவலி எனக்கு வந்து தெரிஞ்சு செம ஸ்ட்ராங் சீக்கா. மிடில் ஆர்டர் இஸ் வெரி குட். அவங்களுக்கு ஒரே தப்பு என்னன்னா அவங்க ஓப்பனர் மட்டும் தான் எடுக்கல சீக்கா. சோ there is a high chance மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இல்லாட்டி ஜாஸ் இங்கிலீஷ் இவங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணுவாங்கன்னு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காரு அவரோட கெரியர்ல. இன்ஃபேக்ட் அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் வெரி சக்சஸ்ஃபுல் டைம்ஸ் T20 கெரியர் பேட்டிங்ல நீங்க BBL பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் ஆடும் போது ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அவர் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வச்சு ஓபன் பண்ணாருன்னா. ஏன்னா நடுவுல மிடில் ஆர்டர்ல வந்து நல்லா எடுத்திருக்காங்க சீக்கா. அங்க பஞ்சாபை நீங்க பாராட்டணும் சீக்கா. அவங்களோட மிடில் ஆர்டர் நீங்க பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மேக்ஸ்வெல் வந்து அங்க வந்து ஹிட் ஆர் மிஸ். ஏன்னா அவர் மேக்ஸ்வெல் சுத்தி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆட முடியும். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் சோ மேக்ஸ்வெல் வந்து ஜாலியா போய் சுத்தலாம் அங்க. நம்பர் 4ல நீங்க Maxwell in the show. I tell you what, Ani, today I'm telling you, predicting Maxwell will do well this year. I tell you why. He has Ricky Ponting with him, and Ricky Ponting will mold him well. See, there was a difference in Mumbai, Bombay, Bangalore, and the difference between here. அவன்கிட்ட சொல்லுவான், ரிக்கி மச்சான் விடாத, இது ஆஸ்திரேலியா மாதிரி ஆடு. ஆஸ்திரேலியா ஆடுதே ரிக்கி மேக்ஸ்வெல் நல்லா போனான். சும்மா கச்சா முச்சா சுத்தாத, நல்லா ஆடு அப்படின்னுவான். And the wickets in Punjab will be good for his kind of batting. So பஞ்சாப் அந்த பக்கம்னா இன்னொரு ஹை பிக் வந்து முகேஷ் குமார். I think he went for about 8 odd crores. DC ரீடைன் பண்ணிருக்காங்க சீக்கா. பெஸ்ட் டீம். ஆனா DC பாருங்க அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா போயிடுச்சு. பண்டு விட்டாங்க, ஸ்ரேயஸ் ஐயரும் விட்டாங்க. பட் they were able to form a good team சீக்கா. KL ராகுல் and Jake Fraser McGurk, Faf du Plessis பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஹாரி புரூக் கிளிக் ஆலனா Faf du Plessis இமீடியட்டா நம்பர் 3க்கு வரலாம். Tristan Stubbs and Akshar Patel ஆல்ரெடி ரீடைன் பண்ணிருந்தாங்க. அபிஷேக் பொரெல், you can bat him at 3, you can bat Harry Brook at 4.
எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். போலிங் ஆனா சிக்கா போலிங் கன் போலிங் கன் போலிங் ஆனா மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வெல்ல மோஹித் சர்மா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு இந்த இம்பாக்ட் சப்பா வரணும்னா மோஹித் சர்மா உள்ள வரலாம். who is not a bad pick at all. முகேஷ் சர்மா is definitely going to start. Sorry, முகேஷ் குமார். அவங்க போலிங் இஸ் கன் போலிங். they formed ஒரு மாதிரி ரொம்ப நாளா சைட் பண்ணிட்டாங்க டெல்லி. ஒரு ஹாரி புரூக்ல புருக்குன்னு போடும். ஹாரி புரூக் பத்தி நான் நம்ப மாட்டேன் நானு. பட் ஓவரால் a very good set. கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், அபிஷேக் பொரல், ஹாரி புரூக் or ஃபாஃப் கூட ஆடலாமே நீங்க. I'm just saying, you never know. Harry Brook might click this year, but overall, they have done a good job. So, in all fairness, you have to give it to them. And Faf, again, one more lifeline for Faf. Last எடுத்தாங்க கடைசியில 2 crores எடுத்தாங்க, பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க அது. பட் இன்னொன்னு பார்த்தனா நீ அங்கே அந்த சைடு யார் இல்ல நான் நம்பர் 3 ஃபார் சிஎஸ்கே நான் தான் பிக் பண்ணியிருந்தேன் அவனை என்னோட மாக் ஆப்ஷன்ல. I needed some solid fellow number 3. 1, 2, 3, 4 ரொம்ப important in IPL matches. 1, 2, 3, 4 is very important. சரி, மீதி எல்லா டீம்ஸும் நம்ம பார்க்கலாம். பட் மீதி பிக்ஸ்ன்னு பார்க்கறச்சே சீக்கா உங்களோட ஃபேவரட் லார்ட் ஷார்துல் தாக்கூர் goes unsold. நான் சொன்னா நீ கலடா பண்ணேன், நீ ஆஃப் த கேமரா கலடா பண்ண, அங்கேயும் கலடா பண்ணீங்க. நான் ஓடிட்டேன், நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்தோம், யாரும் வேணான்ட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், ப்ளீஸ் எனிபடி டேக் ஃப்ரீ அப்படின்னு நம்ம மார்க் ஆக்ஷன்லயே. And it was a message to anybody and everybody in the world, please take him free. So ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓடணும். நீ சும்மா வந்து ஜார் அடிச்சு நாடி பிடிக்க முடியாது. அடிச்சு காமிக்கணும் ஒரு சமயத்தை. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சிக்கா. ஆடல, அவர் ஒழுங்கா ஆடினார். அவரோட ஸ்கில் லெவலுக்கு அவரால் வந்து என்ஹான்ஸ் பண்ண. அவன் எங்கேயோ டெஸ்ட் மேட்ச் அப்பப்போ நல்லா பண்ணானா அதை வச்சு ஐபிஎல் ஆடினான், ரிவர்ஸ் ஆடிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் வேணா சொல்லு, சில டைம் இந்தியாவுக்கு நல்லா பண்ணிருக்கான். ஐ ஹேவ் டு கிவ் இட் that credit I given. அதுதான் நான் சொல்றேன். ஓவரால் இந்தியா அந்த நம்ம ஈவன் த மெயின் வேர்ல்ட் கப் லூஸ் பண்ண தருவாங்க அகமதாபாத், அப்பயும் அவனை போட்டு பேத்துனாங்க அவனை போட்டு அங்க. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் போட்டு அடிக்கடி நடிச்சாங்க, ஆடினாங்களோ அவனை போட்டு. அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், ஒரு அளவுக்கு மேல ஸ்கில்னு ஒண்ணு ஓன நீ அவன்கிட்ட இல்ல. அது ஸ்கில் இருக்கு டெஃபினட்டா, அதுல டவுட்டே கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல சும்மா நான் போட்டே நானும் தான் 4 ஓவர் போட்டேன்னா அவன் 40 ரன் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் வருடா. நீ ஏன்னா சுத்தி அவுட் ஆகிட்டு கொடுப்பாங்கடா விக்கெட் எனக்கு. அந்த மாதிரி போல அவன் போல வந்தாலும் என்ன அவன் பார்த்தா 6 அவுட் ஆயிடுறான், அலிஞ்சின் அவுட் ஆயிடுறாங்க. அவன்கிட்ட வந்து அவன் விக்கெட் டேக் அவுட் ஆடுறது இல்ல. சரி, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். ஷார்துல் தாக்கூர் அன்சோல்ட், டேவிட் வார்னர் அன்சோல்ட். சீக்கா சர்ப்ரைஸ்ட். ஆனா அவர் லாஸ்ட் 2 இயர்ஸ் அவரோட பேட்டிங் டெஃபினட்டா கொஞ்சம் கிராஃப் கீழ வந்திருக்கு. See, I mean, they are also looking for Warner. He's a legend of IPL, legend of world cricket in every level. T20, one day, test match. அவன மாதிரி ஒரு ஓபனர் மாடர்ன் டேல பார்க்க முடியாது, டேவிட் வார்னர் மாதிரி. சோ அந்த மாதிரி கிரிக்கெட் ஐ சர்ப்ரைஸ்டா தெரியல. Yes, ஒரு மாதிரி டவுன்வர்ட் ட்ரெண்ட் போனா people felt that Vana will look at next year, start building up a future. I think it's a big surprise, Chika. யார் எடுத்துக்க முடியும்? ஏன் சிக்கா நிறைய டீம்ஸ்க்கு ஓபனர்ஸ் தேவை சிக்கா. எல்எஸ்ஜிக்கே நீங்க பாருங்க, மிச்சல் மார்ஷை நம்பிதான் போயிருக்காங்க. மிச்சல் மார்ஷும் எப்போ லாஸ்டா 14 கேம்ஸ் ஆடினார் ஐபிஎல், எவ்வளவு தடவை புல் அவுட் பண்ணிருக்காரு, எவ்வளவு தடவை இன்ஜுரி ஆயிருக்காரு. மிச்சல் மார்ஷ்க்கு டெஃபினட்டா ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம். ஒரு பெரிய ஓபனர் எல்எஸ்ஜில நீங்க பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் மட்டும்தான். நீங்க ஆயுஷ் பதோனியோட தான் ஓபன் பண்ணணும். பிபிகேஎஸ்க்கு ஒரு ஓபனர் கிடையாது. அண்ட் எல்எஸ்ஜி வந்து பாருங்களேன், 73 crores வச்சுட்டு 2 ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்ணாம போயிருக்காங்க. 6 ஃபாரின் ஸ்லாட் தான். அந்த 6 ஃபாரின் ஸ்லாட்ல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், ஷெமார் ஜோசப் மட்டும் தான் ஃபாஸ்ட் பவுலர். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது. சோ இந்தியன் அட்டாக் தான் அவங்களுக்கு வித் ஃபாரின் பேட்டிங். 4 ஃபாரின் பேட்டர்ஸ். முன்னாடி ஆர்சிபி எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நீ பார்த்தா ஷெமார் ஜோசப் ரெகுலர் ஆட வேண்டாம் அவங்களுக்கு. ஏடன் மாக்ரம் தான் ஓபன் பண்ணாங்க. யாரு? ஏடன் மாக்ரம் தான் ஓபன் பண்ணோம்.
ஐயா உருண்டா மாதிரிதான் டீம். ஏடன் மார்க்கரெல்லாம் எடுத்து வச்சு நான் போயிட்டு ஐ மீன் அவர் சீங் ஷோ யூ மேட் வெரி வேலிட் பாயிண்ட். ஒரு டிராஃபி வின் பண்ணனா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர், லெஃப்ட் ஹேண்ட் இந்தியன் ஓபனர், லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் போலர், லெஃப்ட் ஹேண்ட் இந்தியன் ஓப்பனிங் போலர், பேட்டிங் அண்ட் போலிங் அந்த காம்பினேஷன் எல்லாம் நிறைய டீம் வின் பண்ணிருக்கு. நீ சொன்ன ஒரு பாயிண்ட். I was watching your shows. I think then I was just reflecting on it. Probably your words are very true, right? சோ அங்க எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு ஓபனர் கிடையாது, பஞ்சாபுக்கு ஓபனர் கிடையாது, ஸ்டாய்னஸ் வச்சு ஓபன் பண்ணலாம். பட் எஸ், டேவிட் வார்னர் வந்து probably they didn't see the value. I don't know. I'm shocked. மீதி unsold players still legends of the game. ஒரு ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன், expected ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கேன் வில்லியம்சன் போக மாட்டாங்கன்னு 2020 கிரிக்கெட்ல அவங்களோட கிராஃப் போயிடுச்சுன்னு. பட் ஆர்சிபி குருணால் பாண்டியா ஆர்சிபி எடுத்து பார்த்தோம்னா புவனேஷ் குமார் இஸ் a good pick. Super no pick. spinner Chika. They made a big error in not picking a spinner Chika. ஒரு பெரிய ஸ்பின்னர் எடுக்காதது திருப்பியும் நான் சொல்றேன், இட் வில் கம் பேக் டு பைட் them சீக்கா. குருணல் பாண்டியா எஸ் ஸ்டெடி போலர் சீக்கா. குருணல் பாண்டியா ஒரு விக்கெட் டேக்கர் தேவை சீக்கா. அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி போலர் இன் சின்னசுவாமி ஸ்டேடியம். எந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சீக்கா ஆக்சுவலி அடி வாங்காம போயிருக்காங்க? அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுக்கல அவங்க ஆர்சிபி. ஒரு அவுட் அண்ட் அவுட் அவங்க பிளேயிங் லெவன்ல ஆரம்பிக்கிற மாதிரி யாரும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. நீ பார்த்தனா அவங்களோட டீம் பார்த்தனா நீனு அவங்க வந்து எஸ் அவங்களோட போலிங் பார்த்தனா எஸ் ஃபாஸ்ட் போலிங் லுக்ஸ் குட். ஃபாஸ்ட் போலிங் லுக்ஸ் குட். டிம் டேவிட் எடுத்திருக்காங்க which is very important. they probably Will Jackson. உங்களோட ஃபேவரட் ரொமாரியோ ஷெப்பர்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஓவர் 20 ரன் அடிப்பான், ஒரு ஓவர் 20 ரன் அடிப்பான். ஆனா ஒரே ஓவர்ல 30 ரன் கொடுப்பான். அதான் ஸ்கொயர் ஆஃப் ஆயிட்டு வந்து. So what is use? உண்மையிலே 2 முன்னாடி உதவாங்கி கொடுத்தானே இவன் ஆல்மோஸ்ட். இவன் போலிங்காக ஒரு வாங்கி கொடுத்தான். அவனுக்கு 2 ஓவர் கொடுத்தா போதும் ஆப்போசிஷன் வின்னு. 2 ஓவர் படிக்கலாம். ஐயோ ராமா, யார் பெத்த பிள்ளைகளோ பைத்தியமா இல்லைங்களே. தேவதத் படிகள் எடுத்து என்ன பண்ண போறாங்க? எந்த காலம் அடிச்சாங்க ஐபிஎல்? அவன் கடைசி ஐபிஎல் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு 2020 ஐபிஎல் ஆர் 2021 ஐபிஎல் இன் துபாய். அதான் கடைசி ஐபிஎல் அவன் அடிச்சிருக்கான். லாஸ்ட் ஐபிஎல் இஸ் ஸ்கோர். ஆஸ்பிரிச்சர் அதுக்கு ஒன்றும் பண்ணது இல்ல. டெஃபினட்டா தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு லாஸ்ட்ல தான் ஒரு பெங்களூர்ல ஏதாவது ஒரு பையன் எடுக்கணும்பான்னு எடுத்து வச்சாங்க ஒரு 2 crores. பட் ஸ்டில் சீக்கா பேட்டிங் வந்து ஆக்சுவலி ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் டாமினன்ட் பேட்டிங். விராட் கோலி, Phil Salt and Virat Kohli explosive top of the field. But overall the team at the back not a bad team. I'm not saying it's a bad team. But the point is, where the spinner கிடையாது சீக்கா. ஸ்பின்னர் அவன் சுயேஷ் சர்மா வச்சு ஆடுறாங்க. சுயேஷ் சர்மா வந்து ஹிட் ஆர் மிஸ். குருணால் பாண்டியா லாஸ்ட் 2 years பார்த்தா டெல்லியா பண்ணல. ஈவன் இஃப் இஸ் எல்எஸ்ஜி விக்கெட் கிளியர், லக்னோ விக்கெட்லயும் சரியா போலிங்லாம் பண்ணல. குருணால் பாண்டியா லாஸ்ட் இயர் had a very good year with the ball சீக்கா. பேட்லயும் கொஞ்சம் டீசென்ட்டா பண்ண முடியும். ஐ தாட் குருணால் பாண்டியா ஓகே ஒரு நல்ல பிக் தான். பட் இன் சின்னசுவாமி ஸ்டேடியம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போறாரு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர்? ஏன்னா ஸ்வப்னல் சிங்கும் ஆர்டிஎம்ல 50 lakhs எடுத்திருக்காங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் திருப்பி எடுத்திருக்காங்க அவங்க. அதுதான் எனக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸ்வப்னல் சிங் லாஸ்ட் டைம் 2-3 மேட்ச் விக்கெட் எடுத்தாங்க, எடுத்திருக்காங்க அவங்க. பட் அவங்க எங்க விட்டாங்கன்னா அங்கதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன மாதிரி காம்பினேஷன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்ப கம்மி சீக்கா. அவங்களுக்கு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் ரசிக்தார் தான் இருக்காரு. ரசிக்தார் தான் எடுத்துட்டு வரணும் அவங்க. ராசிக்தார நம்பி ஜேக்கப் பெத்தல் பத்தி அவனை பத்தி பெருசா பேசினாங்க. எப்படி பிளேயர், நல்ல பிளேயர் அவன். யார் சார்? ஜேக்கப் பெத்தல். ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன். இன் கேஸ் ஆர்சிபிக்கு வந்து நடுவுல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை, ஒரு ஃபாரின் லெஃப்ட் ஹேண்டர், ஒரு இங்கிலாந்துக்காரர் அவரு நான் எப்படி வில் ஜாக்ஸுக்கு சொன்னேனோ அதே மாதிரிதான் ஜேக்கப் பெத்தலுக்கும் சொல்லுவேன். சூப்பரா ஆரம்பிச்சிருக்காரு சீக்கா. அவர் எல்லா இடத்துலயும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் வெஸ்ட் இண்டீஸோட பொலன்னு பொழக்கிறாரு. He looks the part. He definitely looks the part. Unfortunately நீங்க ஜேக்கப் பெத்தலும் ஆட வச்சீங்கன்னா எங்க ஆட வைப்பீங்க? நீங்க Phil Salt ஒரு கன்ஃபார்ம் ஸ்டார்டர், லியாம் லிவிங்ஸ்டன் தான் உங்களுக்கு ஒரே ஆல்ரவுண்டர். நீங்க ஆடியே ஆனோம். டிம் டேவிடா இல்லாட்டி ஜேக்கப் பெத்தலான்னு நீங்க போனோம். அந்த கால் அவங்க தான் எடுக்கணும். Whether they are going to take that call or not, we'll have to wait and see. But overall their batting is fine, their fast bowling is fine. ஆனா ஸ்பின்னர் இல்லாததுனால அந்த 8 overs of spin in RCB யார் மேனேஜ் பண்ண போறாங்க? குருணல் பாண்டியா 4 overs போட முடியும். ஆனா அந்த 4 overs in RCB அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Yeah, I think
otherwise they'll have to manage with some other media pieces ஏதாவது பண்ண போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. But the batting is okay, but for a change the bowling is good. யூஸ்வலா இந்த bowlers விட்டுருவாங்க, வெறும் பேட்ஸ்மேன் டாப் 4 ஒரு டாப் 5 வச்சுட்டு கன்னா இருக்கும். இப்ப அட்லீஸ்ட் ஒரு 3 குட் ஃபாஸ்ட் bowlers வச்சிருக்காங்க. அண்ட் குருணால் பாண்டியா குட் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. 4 bowler 16 ஓவர் டீசென்ட் bowlers வச்சிருக்காங்க. அதே பெரிய விஷயம் அவங்கள்ட்ட. யா, அது டெஃபினட்டா உண்டு. அந்த ஃபாஸ்ட் bowlers சூப்பர். டெஃபினட்டா அந்த 3 ஃபாஸ்ட் bowlersம் நல்ல பிக்ஸ். 3 பேரும் அவங்களுக்கு 12 ஓவர்ஸ் குடுத்துருவாங்க. குருணால் பாண்டியாவோட நீங்க சொன்ன மாதிரி சேர்த்தீங்கன்னா அந்த 16 ஓவர்ஸ், அந்த மீதி 4 ஓவர் தான் ராசிக் தாரா இல்லாட்டி சுயேஷ் சர்மாவா யார் போட்டு யார் அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. அது வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவே, ஆர்சிபி அசைட் மீதி எல்லா டீம்ஸும் ஜஸ்ட் ஜெனரலிஸ்டிக்கா பாத்துடலாம் சிக்கா. a 13-year-old player are doing it yet again. Amazing. 13-year-old player, 1.1 crores. வைபவ் சூரியவன்ஷி 13 வயசுல ஐபிஎல் ஆடுறான். இந்த பையன் என்னன்னா கச்சாமச்சான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான் போல இருக்கு. ரஞ்சி டிராஃபிலையும் எல்லா லெவல்லையும் பீகார் ஆடுறான் போல இருக்கு. ஐ கேன் ஒன்லி திங்க் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். 14-15 வயசுல பாம்பே காணா, 16 வயசுல இந்தியா காணா, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். Now whether this guy is Vaibhav Suryavanshi can be developed into that kind of cricketer, you'll have to wait and see. But it's amazing pick, but he's gone to the right team, and he Rajasthan Royals developed Yashasvi Jaiswal. Rajasthan Royals developed Sanju Samson. Rajasthan Royals have developed young youngster Riyan Parag, Jurel. What all these youngsters have come from that team. In all fairness, we'll have to give it to Rajasthan Royals. So he's gone to the right team. Rahul Dravid is a very sensible fellow. இவன் எப்படி பொத்தி இவன் எப்படி ஒரு ஹெல்ப் பண்ணி நல்ல பிளேயர் ஆக்கணும் பண்ணுவாங்க. That way he's got the right team. Yeah, definitely. In terms of எந்த டீமுக்கு போனா ராஜஸ்தான் பரவாயில்ல சிக்கா. பாத்தீங்களா இல்லையா அந்த பொட்டன்ஷியலை பார்த்து 1.1 crore வரைக்கும் போயிருக்காங்க ஒரு 13-year-oldக்கு. வயசு பார்க்காம இல்ல இவரோட லாங் டேர்ம் ஃபியூச்சர். இப்பெல்லாம் பிரான்சைசிஸ் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க சிக்கா. வெறும் அந்த பிளேயர் அபிலிட்டி மட்டும் கிடையாது, அவர் இந்த வருஷம் ஆடவே போறது இல்ல. ப்ராபபிளி he is not probably going to play even one game. He probably might not play even next year. ஆனா ஒரு லாங் டேர்ம் பொட்டன்ஷியலா ஒரு அன்கேப்ட் எப்படி நீங்க ரீடைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலா பார்த்து by the time he matures, I think it's going to be a fantastic story. So fantastic story for the IPL. என்னன்னா ஹோப்ஃபுல்லி, ஆனா இது மட்டும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் சீக்கா, இதை பார்த்துட்டு மீதி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட குழந்தை மேல பிரஷர் போடக்கூடாது. 13 வயசுல அவன் ஆடுறா நீ என்ன ஆடாம இருக்கேன்னு. ஐ ஹோப் they don't do that. இதெல்லாம் ஒரு ரேர் breed. It comes only once in 50 years guys. லாஸ்டா சச்சின் டெண்டுல்கர், இப்போ இவர் வந்திருக்காரு. So it comes a long time apart. So you should let the natural process flow. என்ன சொல்றீங்க சீக்கா? See, overall in the picks la partner there been some interesting picks today. Now we'll have to wait and see. Now we'll analyze the teams over a period of this week or next few days. என்ன மாதிரி டீம்ஸ் ஸ்ட்ரெங்த் வீக்னஸ் ஸ்வாட் கொடுத்து ஒரு மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் நானியும். பட் நவ் we'll go back to now Indian cricket. மச்சான், you start off ani what a victory. போட்டு crushing defeat. அந்த margin of defeat போடுப்பா ப்ரொடியூசர். இந்த மாதிரி margin of defeat இல்ல அதை போட்டுங்க. ஒரு 4 margin of defeat போட்டு வச்சிருந்தா ராஜேஷ். அப்ப ப்ரொடியூசர் போடுப்பாத the margin of defeat யாரா biggest margin. இது one of the biggest margins in generally டா. அங்க பாரு 380 வெஸ்ட் இண்டீஸோட ஆன்டிகா என்ன நம்ம ஒரு பர்த்ல 295 அது மீதான். நான் 279 இங்கிலாந்து லீட்ஸ் டெஸ்ட் நான் ஆடின அந்த டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கு. போட்டு பொசுக்கிட்டு வந்தோம் நாங்க 2-0 வின் பண்ணோம் சீரீஸ். சோ இமேஜின் டியர் வியூவர்ஸ், இந்த சீரீஸ் பின்னாடி ரோஹித் சர்மா இல்ல, கில்லி இல்ல, அப்படி இப்படின்னு பயமுத்தினாங்க. அவங்க என்னன்னா ரிக்கி பாண்டிங் வச்சு ஓப்பஸ் புஷ்னாங்க. ஓப்பஸ் புஷ்னு போயிடுச்சு. ஓப்பஸ்ல போயிட்டு ஆஸ்திரேலியா புஷ். ஓ புஷ். Australia the only team to beat off the stadium in Perth. Jasprit Bumrah, what a captain chica. I mean what a captaincy-oda what a leader காமிச்சார்ல. I will lead from the front. நான் 150 ஆல் அவுட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிருக்கலாம். ஆனா பும்ரா போடுற bowling, I think he's the world's greatest cricketer right now. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. நான் ஒன் ஸ்டெப் ஃபர்தரா போய் சொல்ல போறேன். இந்தியன் கிரிக்கெட்ல அவங்களோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ்க்கு அப்புறம் நம்ம ஒரு விராட் கோலி எப்படி செலிப்ரேட் பண்றோமோ, ஒரு கபில் தேவ் எப்படி செலிப்ரேட் பண்றோமோ, ஒரு சச்சின் டெண்டுல்கர் எப்படி செலிப்ரேட் பண்ணமோ,
I think Bumrah should be celebrated in the same zone, Chika. 100%. Bumrah comes in that league. Sunil Let's put it, he Gavaskar, comes in that அதுவும் league. மன்னிக்கவும், even Sunil Gavaskar, the big five, இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த big five, along with them, I think Bumrah has to be in that conversation. Anil Kumble, all those I agree with you completely, Anil. அதை பார்த்தனா Bumrah is one of the first test match கேப்டன் பண்றான் ஆஸ்திரேலியால, வின் பண்றான். And what was that? Everybody thought 3-0 India was there, 4-0 India was there. அப்படி இப்படி நான் Optus Stadium fastest bowling set. நான் என்னைக்குமே சொல்றேன் பார், Virat Kohli is so happy. Virat Kohli back with century. And Bumrah captaincy la vandane, Virat Kohli form is coming back to form, which is a very good sign. Yeah, definitely அது ஒரு மேட்சா இருந்தா கூட Bumrah leading from front, man of the match, 8 wicket matchல. Good to see Siraj coming back to form. Definitely அதுவும் சொல்லி ஆனோம். Good to see Siraj bowling well. 3 wickets second inningsல bowling really well. But you also mentioned in this kind of green top, Siraj is a very dangerous bowler. And I'm very happy, and I'm happy for the guy Harshit Rana. Washington with the 2 wicket or crucial 27, and Richie Shetty contributing with the bat. See, overall in team partner, என்னேதோ செட் பண்ணிட்டாங்க மச்சான். இது எப்படி செட் பண்ணாங்கன்னே தெரியல டீம். நம்ம என்னடா அஸ்வின் விட்டோன்னு பேசணும், என்னடா ஜடேஜா விட்டான்னு பேசணும், அஸ்வினும் வேணாம் ஜடேஜா வேணாம், நான் நிதிஷ் ராணா, நிதிஷ் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இந்த மேன் வச்சு மேட்ச் வின் பண்ணி போயிட்டான். Which is something amazing. It's never happened, man, in the recent past like this. Two stalwarts, and he's two stalwarts. Ashwin, Jadeja இல்லாம அவங்கள டிராப் பண்ணிட்டு இவங்க நாட்டுக்கு வின் பண்றீங்க டெஸ்ட் மேட்ச். Sama brave call. Absolutely. Brave call. Great achievement நீ பாரு. அப்படின்னா there must be lot of thought process gone into it. Why? What? என்ன மாதிரி காம்பினேஷன், ஹோப் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. Maybe they'll change the 11 according to horses for courses. இதே நீ சிட்னில போனா the spinners will come back to play. பட் எப்படி தில்லுக்கு தூரம் எடுத்திருக்காங்க பாரு பசங்க, தில்லுக்கு தூரம் ஆடினாங்க பாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ண, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்கான், கட்சியில பேட்டிங் எடுத்தது எவ்ரிபடி எவ்ரிதிங் ரைட் ஃபார் எவ்ரிதிங். 295 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க பேட்டிங் எடுத்து. தப்பான மூவே கிடையாது. மச்சான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி நேத்திக்கும் பேசினோம். ரோல்ஸ் ராய்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டான். யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்னைக்குமே ஃபார்ம்ல எடுத்திருக்கான். போற கிங் ஆஃப் கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டான் மச்சான். இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல ஒரு 3 செஞ்சுரி இருக்கு. அட்லைட்ல ஒரு செஞ்சுரி ஷுவர். கிங் ஆஃப் கிங்ஸ் அட்லைட்ல அவரோட ஃபேவரட் கிரவுண்ட், அங்க ஒரு செஞ்சுரி உண்டு. அட்லைட் ஒரு செஞ்சுரி இருக்கு. கட்சியில மெல்பர்ன்லயோ இங்க ஒரு செஞ்சுரி இருக்கு. சோ கிங் ஆஃப் கிங்ஸ்க்கு 3 செஞ்சுரி இருக்கு. 30 செஞ்சுரி எப்போ என்ன மச்சான், வேற ரேஞ்ச் மச்சி. அதுல டவுட்டே கிடையாது, வேற ரேஞ்ச் தான் அவரு. எனிவே, இந்தியா பீட்டிங் ஆஸ்திரேலியா பை 295 ரன்ஸ். ஆஸ்திரேலியன் பேட்டிங் இது பத்தி நம்ம டெஃபினட்டா இன் டீடைல் நிறைய ஆஸ்திரேலியா பேட்டிங் நானும் பார்த்தேன். எனக்கு யாரும் அமைச்சிருந்தாங்க மானுஷ் லபிஷேன் நாங்க எல்லாம் கடைசியில ஒரு 20 இன்னிங்ஸ்ல பின்கோடு, நடுவுல ஒரு 60, ஒரு 40 இருக்குது. 1 மெட்ராஸ் 1, மெட்ராஸ் 2 மவுண்ட் ரோட், மெட்ராஸ் 3 ட்ரிப்ளிகேட், மெட்ராஸ் 4 மயிலாப்பூர், மெட்ராஸ் 5 ஐ திங்க் நுங்கம்பாக்கம் நினைக்கிறேன், மெட்ராஸ் 5 தெரியாது, மெட்ராஸ் 20 அடையாறு, அவ்வளவுதான் அடிச்சிருக்காங்க இவங்க. இந்த பெசநகர்லாம் வரவே இல்லை. 90 மெட்ராஸ் 90 பெசநகர். திருவாமியூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மெட்ராஸ் 41. மேக்ஸிமம் போய் டி நகர் தான் நிறைய அடிச்சிருக்காங்க. டி நகர் மெட்ராஸ் 17 அங்க போயிருது. கீழ்பாக் மெட்ராஸ் 10 அங்க கொஞ்சம் அடிச்சிருக்காங்க நிறைய. ஜஸ்ட் ஆடிங் ஆன்ல சிக்கா, அந்த பும்ராவோட லீடர்ஷிப்ல ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல இல்ல எப்படி விராட் கோலி அவரோட பக்கம் எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா இல்லையா? விராட் கோலிக்கு டீம் இந்தியா தேவை இல்ல, டீம் இந்தியாவுக்கு தான் விராட் கோலி தேவை. அது சில வாட்டி இல்ல, அது ஃபுட்பால்ல நிறைய சொல்லுவாங்க சிக்கா. மேனேஜர்ஸ் எல்லாம் சில வாட்டி ஆர் பிளேயிங் டு த பிளேயர்ஸ், எப்படி பிளேயர் அவங்க பக்கம் எடுத்துட்டு வரணும், கரெக்டா எப்படி மீடியாவை ஹேண்டில் பண்ணணும். He is so well media trained. He knew how to handle those questions. அது சொன்னதுனால பாருங்க, விராட் கோலி அப்படியே பும்ராக்கு ஒரு ஹீரோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. So all in all, very good signs. Rohit Sharma will be coming back. அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். We'll definitely talk about it in detail, Chika. A lot of things to talk about. From what you say, he's got good captaincy skills. He's a thinking cricketer, number 2, and fantastic man manager. Man management இருக்கு. So all these skills இருக்கு, which is something fantastic. Wait பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இந்த Indian future, how they do it. And guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.